எனக்கு இந்தியா ஃபுல்லா ஒரே பேச்சு. துரந்தர் ரன்வீர் சிங் நடிப்புல வெளியாகி டிசம்பர் 21, 2025 நிலவரப்படி உலகம் முழுக்க 940 கோடி ரூபாயை தாண்டி 1000 கோடியை நெருங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. இந்த படத்துக்கும் 2022ல வந்த கார்த்தியின் சர்தார் படத்துக்கும் ஒரு பிளட் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது வெறும் சினிமா விமர்சனம் இல்ல, நம் மண்ணுக்காக ரத்தமும் சதையுமா வாழ்ந்த உண்மையான ஹீரோக்களோட வரலாறு. யார் அந்த பிளாக் டைகர்? கராச்சியில் நிஜமாவே மனித தலையை வச்சு ஃபுட்பால் விளையாடுனாங்களா? சினிமாவையே மிஞ்சிய அந்த உண்மைகளை இப்போ பார்க்கலாம். சர்தார் படத்துல கார்த்தி ஒரு நாடக கலைஞர். துரந்தர் படத்துல ரன்வீர் சிங் பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ளேயே ஊடுருவார். இந்த ரெண்டுக்கும் இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் தான். அவர்தான் ரவீந்திர கௌசிக். ராஜஸ்தான்ல நாடகம் நடிச்சுட்டு இருந்த இவரோட நடிப்பு திறமையை பார்த்த ரா அமைப்பு 23 வயசுல உளவாளியா மாத்துச்சு. நபி அகமது ஷாகின பேரை மாத்தி பாகிஸ்தான்ல சட்டம் படிச்சு அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியிலேயே மேஜர் பதவிக்கு போன மாவீரன். நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இவருக்கு கொடுத்த பட்டம் தான் பிளாக் டைகர். ஆனா சோகம் என்னன்னா 2001 பாகிஸ்தான் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டு அனாதையா இறந்து போனாரு. சர்தார் இயக்குனர் PS மித்ரனே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ரவீந்திர கௌசிக்கின் வாழ்க்கையை அடிப்படையா வச்சுதான் சர்தார் உருவானதுன்னு. ஆனா துரந்தர் படத்துல வர அந்த தாடி கெட்டப் தீவிரவாதிகள் கூடவே தங்கி அவங்களையே காலி பண்ற ஒரு டெக்னிக். இது வேற ஒரு ஹீரோவோட கதை. அவர்தான் மேஜர் மோகித் சர்மா. 2004 இப்திகார் பட்டன்னு பேர் மாத்தி காஷ்மீர்ல ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் கூடவே தங்கியிருந்தாரு. அவங்க இவரை சந்தேகப்பட்டப்போ துப்பாக்கியை தூக்கி போட்டு சந்தேகம் இருந்தா சுடுங்கடா அப்படின்னு மிரட்டினாரு. அந்த தைரியத்தை பார்த்த அவங்க நம்பினப்போ அவங்க தலைவர்கள் 2 பேரையும் சுட்டு தள்ளிட்டாரு. 2009 குப்வாரா காட்டுல நடந்த சண்டையில இவர் வீரமரணம் அடைஞ்சாலும் இன்னைக்கு துரந்தர் மூலமா அவர் கதைய உலகமே கொண்டாடுது. சரி, ஹீரோக்கள் ஓகே, வில்லன்கள்? படத்துல அக்ஷய் கண்ணா பண்ற ரஹ்மான் டக்கை கேரக்டர் நிஜமாவே கராச்சியின் லியாரி பகுதியை ஆட்டி படைச்ச டானு. இவன் எவ்வளோ கொடூரம் தெரியுமா? தான் மேல சந்தேகப்பட்ட சொந்த அம்மாவையே சுட்டு கொன்னவன். ஓகே, அடுத்து அந்த ஷாக்கிங் ஃபுட்பால் சீன். இது கற்பனை இல்ல. 2013 உசைர் பலோச்சுங்கிறவன் தன் எதிரியான அர்ஷத் பப்புவை கொன்னு அவரோட தலையை வச்சு லியாரி தெருக்கள்ல ஃபுட்பால் விளையாடினான். இதை விட கொடுமை என்னன்னா, அங்க இருந்த அரசியல்வாதிகள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சஞ்சய் தத் நடிச்ச போலீஸ் அதிகாரி சௌத்ரி அஸ்லம் பாகிஸ்தானோட உண்மையான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். தலிபானே இவரை பார்த்து நடுங்குனாங்க. உண்மையான ரத்த சரித்திரத்தை சினிமாத்தனமா சொன்னதுனால தான் இந்த படம் வசூல்ல பிச்சுக்கிட்டு போகுது. இந்தியாவில் மட்டும் 516 கோடி நெட் வசூல். ஆனா அதே சமயம் சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்ல. மேஜர் மோகித் சர்மாவோட குடும்பத்தினர் அனுமதி இல்லாம கதையை எடுத்திருக்காங்கன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இந்த படத்துக்கு பயங்கர எதிர்ப்பு. ஆனா இந்திய மக்கள் இதை ஒரு தேசப்பற்று கொண்டாட்டமா பாக்குறாங்க. ஓகே, சினிமாவை ரசிப்போம், அதே நேரத்துல அடையாளமே இல்லாம நமக்காக உயிர் விட்ட அந்த ரியல் ஹீரோக்களையும் மறக்காம இருப்போம்.